என் வாழ்க்கையில கால்வாசி நாள் நான் கண்மணி வீட்லயே வளர்ந்தவதானே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஓகே தான். ஆக்சுவலா தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க அண்ணன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணிருக்காரு. ஓ, தீபாவளி நாங்க அங்கதான் கொண்டாட போறோம். அதுல எவ்வளவு பேர் வந்தாலும் தங்க முடியும். அப்புறம் என்ன, அப்ப பட்டாசு அங்கேயே கொளுத்திடுவோம். ஆமா கண்மணி, உங்க அண்ணன் இன்னும் வரலையா? அவர் எப்ப வருவாரு? அதானே, சிவகாசில இருந்து ஆர்டர் பண்ண 50,000 ரூபாய் பட்டாசே வந்துருச்சு. ஆனா இன்னும் அவரை காணுமே. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி புஸ்ஸுன்னு ஆயிடுச்சே, அதான் கேட்டேன். அவன் வீட்லயும் தீபாவளி இருக்கும்லம்மா, எல்லாரும் அதை அங்க பெருசா கொண்டாடுவாங்க. இந்த சமயத்துல இங்க வந்து போயிட்டு இருக்க முடியாது இல்ல. ஓ, அப்படியா விஷயம்? நீ வேணா ஒரு தடவை கூப்பிட்டேன் கண்மணி. கண்டிப்பா நீ கூப்பிட்டா உங்க அண்ணனால வராம இருக்க முடியாதுல்ல. வருவாருதான். இல்ல, அவன் சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறா, அதானே கண்மணி? ஆமாமா, எதுக்கும் நீ வேணா இப்ப ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவங்க ரூம்ல போய் செட்டில் ஆகுங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? பக்கத்துல வள்ளி திருமணம் நாடகம் போடுறாங்க. அப்படியா? எப்போ? நைட்டு தாமா, நீங்க முடிஞ்சா போய் பாருங்க. சித்தி, வள்ளி திருமணம்னா என்ன சித்தி? அது வள்ளி தனக்கு கணவனா முருகன் தான் வரணும்னு ஆசைப்பட்டாங்களா, அவர் அவங்க ஆசையை எப்படி நிறைவேற்றினாருங்கிறதான் கதை. மாயா, டைட்டில் வள்ளி திருமணம். இது வள்ளியோட லவ் ஸ்டோரி. ஓ, ஆமா தானே சித்தி? கரெக்ட், சூப்பர். ஏன் கூட்டம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களா? கூட்டெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு, நடிக்கிறவங்க வரல. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? ஓடலன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வாங்க போலாம். அந்த முருகனோட ரோல நீங்க தான் சார் பண்ணணும். திடீர்னு நடிக்க சொன்னா எப்படி சார் நடிக்க முடியும்? கண்மணி, இவா நம்ம போலாம். சார் வா கண்மணி, போகாதீங்க சார், போகாதீங்க சார்.